Hi guys, welcome to channel Zone 14 Football. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மான்செஸ்டர் சிட்டி vs லிவர்பூல் இன் ஆன்ஃபீல்ட். ஸோ இந்த ரைவல்ரி வந்து ரொம்ப வருஷமாகவே ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைவல்ரின்னு சொல்லுவேன். ஏன்னா 2015 யர்கன் கிளாப் உள்ளே வந்தார் லீகில், 2016 பெப் உள்ளே வந்தார் லீகில். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் ரைவல்ரி இன் ப்ரீமியர் லீக் கண்டிப்பாக லிவர்பூல் அண்ட் சிட்டி தான். ஏன்னா மாற்றி இவங்க 2 பேருக்குள்ளே தான் கப் அடித்தது உண்டு. பெப்பு வந்து 6 கப் அடித்ததாக இருக்கட்டும், கிளாப் வந்து 2 அடித்ததாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக இவங்களோட இம்பேக்ட் வந்து 2 இல்லை 1 தானே அடிச்சாரு, 1 அடிச்சாரு, ஸ்லாட் 1 அடிச்சாரு. கரெக்ட், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதான் 1 அடிச்சாரு. ஸோ இவங்க 2 பேரோட ரைவல்ரி தான் வந்து ரொம்பவே த மோஸ்ட் அவேக்னிங் ரைவல்ரி இந்த பர்டிகுலர் டிகேடில். கண்டிப்பாக த பெஸ்ட் ரைவல்ரின்றான். டெஃபினெட்லி. அதுவும் வந்து இப்போ கிளாப் அண்ட் பெப் வந்து 2 லெஜெண்டரி மேனேஜர்ஸ். கண்டிப்பாக நம்ம அவங்கள பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வந்து என்னதான் நீங்கள் ரைவல் ஃபேன்ஸாக இருந்தாலுமே வந்து நீங்கள் அவங்கள பற்றி ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். அவ்வளோ ஒரு கிரேட் சர்வன்ஸ் ஃபார் ஃபுட்பால் இன் ஜென்ரல். அதுவும் இப்போ கிளாப் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே வந்து அவர் வந்து ஃபுட்பாலில் ஃபுல்லி இன்வால்வ்டாக தான் இருக்கார். அண்ட் பெப் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அண்ட் நீ சொன்ன மாதிரியே வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இந்த 2 பேருக்குள்ளே தான், 2 டீம்ஸ்குள்ளே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. டைட்டில்ஸாக இருந்தாலும் சரி, கிரேட் கேம்ஸாக இருந்தாலும் சரி. அண்ட் பெப்பு கூட சொல்லியிருந்தாரு ஆன்ஃபீல்டில் போய் விளாட்றது தான் பயங்கர கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த கேம் வந்து பயங்கர ஸ்பைஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா லிவர்பூல் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது இந்த சீசன், பட் ஃபைனலி அவங்க பயங்கரமாக கிளிக் ஆகிட்டு இருக்காங்க. அஸ் அ டீமாக வந்து செமையாக விளாண்டுருக்காங்க. கிட்டிகே வேர்ட்ஸ் காம்பினேஷனும் இருக்கட்டும் எல்லாமே. அப்புறம் வான்டைக் அண்ட் கொனாட்டேவும் திரும்பி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டு கோல் அடிச்சு அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டார். அப்புறம் சாலாவும் திரும்பி டீமில் ரீஇன்டெகிரேட் ஆகி அவரும் விளாண்டு அப்பப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து. ஸோ ஃபைனலி ஒரு ப்ராப்பர் டீமாக இருக்குது. அண்ட் சிட்டியும் வந்து 2 டாப் சைனிங்ஸ் போட்டிருக்காங்க வேறு. இப்போது 2 பேருமே வந்து ஹிட் த கிரவுண்ட் ஹார்ட். பயங்கர ஃபயரான ஸ்டார்ட். செமேனியோலாம் மேட்சுக்கு கோல் அடிக்கிறான். குவேஹிலாம் பயங்கர ராக் சாலிடாக இருக்கான் டிஃபென்ஸில். ஸோ இந்த கேம் வந்து பயங்கர செமையாக போகணும்னு எதிர்பார்க்குறேன் நான். அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ பெப்பு வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி, நான் வந்து இன்னும் 1 வருஷம் தான் எனக்கு கான்ட்ராக்ட் இருக்குது, 2027 முடிய போகுதுன்னு. ஸோ எல்லோரும் இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, பெப்பு வந்து இந்த சீசன் முடிச்சுட்டே கூட லீவ் ஆகலாம் சிட்டியை, ஆர் நெக்ஸ்ட் சீசன் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சிட்டியை லீவ் ஆகலான்றான். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும் மேன் சிட்டிக்கு. பிகாஸ் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே லெகசியே ஒன்று உண்டாச்சுன்னு சொல்லுவேன். பிகாஸ் அவர் பண்ண 4 பீட்டாக இருக்கட்டும், 6 ப்ரீமியர் லீக் டைட்டில்ஸ், அண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து UCL அடித்தார் கிளப்புக்கு. ஸோ அவரோட இம்பேக்ட் கண்டிப்பாக மேஜர் இம்பேக்ட் சிட்டிக்கு. அண்ட் அவர் போனார்னா சிட்டி திருப்பி கம்பீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீசன்ஸ் எடுக்கும். பிகாஸ் நமக்கு தெரியும் ஒரு கிரேட் மேனேஜர் லைக் அலெக்ஸ் ஃபர்கியூசன் போனதுக்கப்புறம் யுனைடெட் இப்போ வரையுமே டைட்டில் அடிக்கலை. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு தெரியும். அண்ட் ஆர்சனல் வெஞ்சருக்கும் அதே தான். அவர் போனதுக்கப்புறமும் யாரும் பெருசாக வந்து அடிக்கலை. இப்போ அடிப்பாரான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ பெப்பு போனார்னா இப்போ கண்டிப்பாக சிட்டி வில் பி ஸ்ட்ரகிளிங் அ லாட். எஸ், டெஃபினெட்லி. பட் ஆனால் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, அந்த பெப்பு கீழே இருக்க அந்த மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ஸ், அவங்க எல்லாருமே பயங்கர டேலண்டட். ஏன்னா பெப்பு எப்போதுமே அவர் கீழே கொண்டு வர அசிஸ்டன்ஸ் வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக, பயங்கர டாக்டிக்கலாக தான் இருப்பாங்க. உனக்கு கண்டிப்பாக தெரியும், ஆர்சனல் ஃபேனாக அர்டேட்டா இருக்காரு இப்போ மெயின் மேனேஜராக, மாஸ்டருக்கே அகெயின்ஸ்டாக போயிட்டு இருக்காரு இப்போது. ஸோ அந்த மாதிரி அவங்க பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க அசிஸ்டன்ஸையும். ஸோ டெஃபினெட்லி அதுவும் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்காது. ஒரு ஃபார்மர் அசிஸ்டண்ட்டை திரும்பி மேனேஜராக கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ அதை பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சிட்டி எல்லாரும் ஆவலாக பார்ப்பாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் படி பார்த்தா எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி கொடுத்து வாங்கிடுவாங்க. பட் மேனேஜர் மார்க்கெட்டில் எப்படி அவங்க பண்ணுவாங்க பெப்புக்கு அடுத்துன்றது பார்க்கணும். பட் கோயிங் பேக் டு லிவர்பூல், நம்ம எக்கிட்டிகே வேர்ட்ஸ் பற்றி in a short span of time இப்போ வந்து பிரீமியர் லீக்ல அவங்க தான் பெஸ்ட் டுவோவா இருக்காங்க. ஸோ டோட்டலி 6 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ அண்ட் செகண்ட் பிளேஸ் ஹாலண்ட் டோக்கு 5ல இருக்காங்க. அண்ட் வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய ப்ரைஸ் டேக் பயங்கரமாக பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ ஹீ இஸ் ஹிட்டிங் த கிரவுண்ட் ஹார்ட் ரம். பயங்கர செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த மந்த் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காரு. 3 கோல்ஸ் அண்ட் அன் அசிஸ்ட் இன் 6 கேம்ஸ். ஸோ டெஃபினெட்லி பாராட்டியே ஆகணும்.
அந்த 6 month பீரியடை தாண்டி திரும்பியும் வந்து செட்டில் ஆகி ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காரு. எக்கிட்டிக்கே பற்றி சொல்லவே தேவையில்ல, நியூ கேசலோட ஒரு டபுள். அவர் அதுக்கு முன்னாடி மேட்ச் இந்த சீசன் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கேம்லேருந்தே அவர் வந்து பயங்கரமாக ஆட்டிருக்காரு. ஸோ சர்ப்ரைசிங்கே கிடையாது. அண்ட் அதான் லெஜெண்ட்ஸே சொல்லிட்டாங்க, ஜெரார்ட் வந்து அவரை பார்த்தா டாரஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் கேரகர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் டாரஸோடே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எம்பாப்பே கமெண்ட்லாம் பண்றாரு நியூ கேசல் கேமுக்கு அப்புறம், சூப்பர் ஸ்டார்னு போட்டு. ஏன்னா ஃப்ரெஞ்ச் டீம்மேட்ஸ்ல வேர்ல்டு கப்ல பயங்கரமா இருக்கும் காம்பினேஷன். ஸோ இந்த எக்கிட்டிக்கே வேர்ட்ஸ் செமையா ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு லிவர்பூலுக்கு. அதனால தான் இப்போ அந்த ரீசெண்ட் ரன் ஆஃப் குட் ஃபிக்சர்ஸும் வந்து இவங்க 2 பேரும் ஒரு ரொம்ப முக்கிய காரணம். அதாவது இது ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, எக்கிட்டிக்கே நல்லா ஆட்டிருந்தாரு. ஓகே, அவர் நல்ல சைனிங் நமக்கு தெரியும். வேர்ட்ஸோட சைனிங் வந்து எல்லோரும் அந்த ப்ரைஸ் டேக்னாலே ரொம்பவே கலாய்ச்சாங்க. ப்ளஸ் அவர் கோல்ஸும் அடிக்கல, அசிஸ்ட்டும் போடல, நாட் 7 தாண்டி பென்டென்லாம் தாண்டி நிறைய மீம்ஸ் வந்தது. பட் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹேட்டர்ஸ் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டே. நம்ம சேனலில் வந்து கலாய்ச்சிருக்கோம் அவனை. பட் அவர் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அவள் தான் ஹேட்டர்ஸ்லாம் வந்து வாயை மூடிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோதான். எனக்கு பொறுத்த வரையும் பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடுவாங்க. நீ அடிக்காத வரையும் தான் அந்த மீம்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ பார்த்தோன்னா ப்ரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த மந்த்துக்கு நாமினேட் ஆகிற அளவுக்கு விளாட ஆரம்பிச்சிட்டான் வேர்ட்ஸு. அண்ட் இந்த ஃபார்மில் விளாண்டாருன்னா அவ்வளோதான், அவன் ப்ரைஸ் டேக்லாம் மறந்துடுவாங்க. ஏன்னா இதே தான் வந்து எல்லா பிளேயர்ஸ்க்குமே நடக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் டேக் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஹேவர்ட்ஸ் வாங்கும்போது 60 million டவுன் த ட்ரெயின், காய் ஹேவர்ட்ஸ் ஸ்கோர்ஸ் அகேன்னு இந்த பாட்டெல்லாம் போட்டு எத்தனையோ வாட்டி அவன் நல்லா ஆடும்போது அது இந்த ப்ரைஸ் டேக் சீரியஸாக மறந்துடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் வெரி குட் சைன்ஸ் ஃபார் லிவர்பூல். பட் இருந்தாலுமே இந்த கரண்ட் ரன் ஆஃப் ஃபார்ம்ஸ் 2 டீமுக்குமே வந்து போராதான் இருக்குது. லாஸ்ட் 5 ப்ரீமியர் லீக் கேம்ஸ் 2 பேருமே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் ரொம்ப க்ரூஷியல் ஃபார் போத் த டீம்ஸ். ஏன்னா இப்போ சிட்டி வந்து பாயிண்ட் லூஸ் பண்ணாங்கன்னா ஆர்சனல் வந்து அவங்க கேப்பை ஏற்றிட்டே போவாங்க. லிவர்பூல் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும், இல்லைனா டாப் 4லேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா செல்சி அண்ட் யுனைடெட் நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் இது மஸ்ட் வின் கேம். ட்ரா ஆச்சுன்னா 2 பேரும் செத்தாங்க. ஸோ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரொம்பவே ஆர்வமாக உட்காந்துருக்கேன் இந்த மேட்சை பார்க்குறதுக்கு, அதுவும் ஆன்ஃபீல்டில். கண்டிப்பாக ஆமாம். இப்போ நம்ம சொல்ல மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பெர்பட்டோ பல மாதம் முன்னாடியே சொன்னார் ரியோ ஃபெர்டினண்ட் பாட்காஸ்ட்டில், இப்போ எல்லாம் நல்லா விளையாடுறதுனால இப்படி பேசுகிறாங்க, பட் வந்து அவர் ஃபியூச்சர் ஆஃப் லிவர்பூலாக இருப்பார், சாலிடான பிளேயர் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் மாதிரி பிளேயரோட கேரக்டர் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளோ அகெயின்ஸ்டாக பேசி ஃபார்ம் டிப்பாக இருக்கும் போதும் அந்த ப்ரொஃபஷ்னலிசம் வந்து கண்டினியூ பண்ணி எதுவுமே தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் விடுறது, அதெல்லாம் எதுவும் நம்ம கார்னாச்சோ மாதிரி தற்குறியா இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ இது சொல்லி ஆகணும், லிவர்பூல் வந்து ஜெரமி ஜாக்கெட் ஒரு 20-year-old எக்ஸைட்டிங் யங்ஸ்டர் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், ஒரு டிஃபெண்டர் வாங்கியிருக்காங்க ஸ்டாட் ரன்னர்ஸ்லேருந்து. 55+5 million டீலு யூரோஸ் பவுண்ட்ஸ். ஸோ இப்போ உடனே ஜாயின் பண்ண மாட்டார், சம்மரில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து லியோனி இன்னொரு சென்டர் பேக் ஒரு எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். ஸோ 2 டாப் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் சென்டர் பேக்ஸ் வாங்கியிருக்காங்க அலாங் வித் வேன் டைக் அண்ட் கொனாட்டே கரண்ட் ஸ்டார்ஸ். ஸோ அந்த டிஃபென்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது லிவர்பூல். ஸோ இந்த சீசன் ஆக்சுவலி ஓவராலாக பார்த்தா இவ்வளோ சைனிங்ஸ் பண்ணி இந்த ஃபியூச்சருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வெரி ப்ராமிசிங் டைம் ஃபார் லிவர்பூல் அண்ட் தேர் ஃபேன்ஸ். இந்த மேட்ச் எப்படி போகுது பார்ப்போம். ஓகே, கம்மிங் டு த மேட்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த கேம் வந்து லிவர்பூல் 2-1 ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் இது ஜெயிச்சாங்கன்னா ஆர்சனல் ஃபேனாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிட்டி வந்து உனக்கு எப்போவுமே தெரியும், எப்போவுமே அவங்க அலைவாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போவே முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் கேப்பை ஏற்றணும் தான் நான் யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரெடிக்ஷன் ஃபேராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்ஃபீல்டில். நீ என்ன நினைக்கிறேன்? நானும் 2-1 தான் சொல்லலான்னு இருந்தேன். பட் ஸ்டில் லிவர்பூல் ஜெயிச்சா யுனைடெடுக்கு பிரச்சனை, நான் டாப் 4 அடிப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் அந்த 3 match அன்பீட்டன் ஸ்ட்ரீக் அந்த ஹையில் இருக்கும்போது நான் என்ன சொல்லணும்னா, சிட்டி பாயிண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் சிட்டியே மேலே போகணும்டா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. ஓ நீங்க டைட்டில் அதாவது இவன் சொல்லுவானே யுனைடெட் ட்ரே தான் நினைக்கிறேன். மேட்ச் 2 பேரும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து டைட்டிலுக்கு போறோம்டா. டே யாரா நீங்க கேவ்ல இருந்து வந்தீங்க, ஒரேடியா வந்துட்டீங்களாடா டே. என்னமோ ஏப்ரல் மே வந்து ப்ரூனோ டைட்டில் தூக்குற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே விட்டுருங்க, இப்ப எதுவுமே பேச முடியாது, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவும் பேசக்கூடாது, பார்ப்போம் நெக்ஸ்ட் கேம்ஸ்ல பார்ப்போம். அண்ட் நீமே 2-1 யாரு சிட்டியா?
இல்லை 2-1 லிவர்பூல் ஜெயிப்பாங்கன்னு தான் தோணுது. பட் ட்ரா ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் வாப்லியான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு அந்த ஆன்ஃபீல்டு ஆஸ்பெக்ட்ன்றனால லிவர்பூல் கையில் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு தோணுது. ஓகே, நம்ம 2 பேர் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் தயவு செஞ்சு போடுங்க. அண்ட் இந்த மேட்ச்க்கு அப்புறம் நம்ம ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக ரீச் ஆகும். பை கைஸ்.